இன்றைய முக்கிய நிகழ்வுகள். போலி மருந்து வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். ஆளுநர் முதல்வர் முன்னிலையில் அரசு மீது குற்றச்சாட்டு. மாற்றுத்திறனாளிகள் விழாவில் பரபரப்பு. மாற்றுத்திறனாளிக்கு உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. போலி மருந்து வழக்கை சிபிஐ மற்றும் என்ஐஏ அமைப்புகள் விசாரிக்க துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் எம்பி வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து விற்பனை செய்தது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம். துணைநிலை ஆளுநரை சந்தித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கை வைத்தோம். டெல்லியிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். துணைநிலை ஆளுநர் எங்களின் கோரிக்கை நியாயம் என்று உணர்ந்து சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரைத்துள்ளார். அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மக்களின் உயிர் பிரச்சினை. ஏற்கனவே வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த காவல்துறையினரும் இந்த வழக்கில் ஆதாரங்களை சேகரிக்கின்றனர். இந்த வழக்கில் ஆட்சியில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இதில் நேரடியாக தலையிட்டிருக்கிறார். ஆகவே அவரை குற்றவாளியாக சிபிஐ விசாரணையில் சேர்க்க வேண்டும். அவரும் போலி மருந்து தயாரிப்பவர்களோடு உடந்தையாக இருந்திருக்கின்றார். செல்வத்தை விசாரித்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். ஆனால் செல்வத்தை பாஜக காப்பாற்ற முயற்சி எடுக்கக்கூடாது. இந்த வழக்கில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசியல் தலைவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அரியாங்குப்பத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சிபிசிஐடியால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். 10,000 கோடி ரூபாய்க்கு போலி மருந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய இமாலய ஊழல். பல 100 கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தலைவருக்கு நீல நிற சொகுசு காரை ராஜா வாங்கி கொடுத்துள்ளார். அது மட்டுமின்றி நேரடியாக சட்டப்பேரவைத் தலைவர் அவரிடம் கையூட்டு பெற்றுள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் பதவியில் இருந்தால் பல ஆதாரங்களை அழிப்பதற்கான நடவடிக்கை இருக்கும். ஆகவே அவர் பதவி விலக வேண்டும். முதல்வர் ரங்கசாமி தான் சுகாதாரத்துறையின் அமைச்சர். அவரது துறையில் இது நடந்துள்ள காரணத்தினால் அவரும் பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். முதல்வர் ரங்கசாமிக்கு சொகுசு கார் யார் வாங்கி கொடுத்தது என்பதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். தொழில்துறையை சேர்ந்த அமைச்சர் நமச்சிவாயம், அவரது துறையின் அனுமதியின்றி இந்த போலி மருந்து தொழிற்சாலைகள் நடந்தன. இதனால் அமைச்சர் நமச்சிவாயமும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஆகவே சிபிஐ, என்ஐஏ, அமலாக்கப் பிரிவு, வருமான வரித்துறை விசாரணை நடத்தும் பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஆகவேதான் முதல்வர், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். மேலும் சிபிஐ விசாரணைக்கு அழுத்தமின்றி சுதந்திரமாக நடக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அரசு சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் முன்னிலையில் அரசு ஒன்றுமே செய்யவில்லை என மாற்றுத்திறனாளி ஒருவர் மேடையில் பேசியதால் மாற்றுத்திறனாளிகளுக்குள் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி அவர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அதற்கான பரிசளிப்பு விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்பொழுது விழா மேடையில் வேலாயுதம் என்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் பேசும்பொழுது அரசு தங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் முன்னிலையில் அரசை குற்றம் சாட்டி பேசினார். இதற்கு மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த மற்ற மாற்றுத்திறனாளிகள் எதிர்ப்பு தெரிவித்து அவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வேலாயுதத்திற்கு ஆதரவாக ஒரு சில மாற்றுத்திறனாளிகளும் குரல் கொடுத்தனர். இதனால் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அமர வைத்தனர். அரசு விழாவில் ஆளுநர், முதல்வர் முன்னிலையில் நடைபெற்ற இச்சம்பவம் விழாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
தொடர்ந்து விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவையான உதவிகளை அரசு செய்து வருவதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 திட்டங்கள் செயல்படுத்தி வரும் நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 25 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட்டு வரும் நிலையில் 30 லிட்டராக வழங்கப்படும் என்றும், மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மாதாந்திர உதவித்தொகை 3000 இருந்து 3500 ரூபாயாகவும், இதேபோல 4800 ரூபாயிலிருந்து 5500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். மேலும் மாதந்தோறும் 15 கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் 20 கிலோ அரிசிக்கான பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அறிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ள புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியரின் புதிய முயற்சிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் வசிக்கும் சுந்தரராசு ஒவ்வொரு வருடமும் விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம். இந்த வருடம் 13வது முறையாக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வை மையமாக வைத்து அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார். இந்து மதத்தினை பின்பற்றி வரும் இவர் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குடில் அமைத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்கு முந்தைய வருடங்களில் 1 கன சென்டிமீட்டர் கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து அசிஸ்ட் உலக சாதனை விருது பெற்றார். அதேபோல உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் காய்கறிகளான கிறிஸ்துமஸ் குடில், பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் மறுசுழற்சி விழிப்புணர்வை மூலம் குடி தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களால் வடிவமைத்திருந்த கிறிஸ்துமஸ் குடில், மரம் வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வு மூலம் வடிவமைத்து கிறிஸ்துமஸ் குடில், சிறுதானிய உணவு வகைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 25 வகையான தானியங்களை கொண்டு வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், மாணவர்கள் கற்றல் திறனை வளர்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 700 புத்தகங்களை கொண்டு வடிவமைத்து குடில் என இதுபோன்ற விழிப்புணர்வு செய்ததை பாராட்டி உலகளாவிய மனித அமைப்பு பல்கலைக்கழகம் சார்பில் சுந்தரராசுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தனது வீட்டில் 13வது முறையாக வித்தியாசமான முறையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி தேசிய, தமிழக மற்றும் புதுச்சேரி அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டோ மற்றும் 500 கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ளார். மேலும் பல்வேறு வகையான கட்சி கொடிகளை கொண்டு கூரை வடிவத்தில் குடில் தொழுவமாகவும், அரசியல் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வது போலவும் நிலப்பகுதியில் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. குடில் இடது பக்கவாட்டில் வாக்களிப்பதற்கான வாக்காளர் பட்டியல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் மிஷின் மாதிரி, ஓட்டு கார்டு போன்ற படங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய சூழலுக்கு ஏற்றாற்போல தேர்தலில் வாக்களித்து தனது விரல் மையை காட்டுவது போல மற்றும் கையில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்தது போல தத்ரூபமாக செய்துள்ளார். இதுகுறித்து கிறிஸ்துமஸ் குடிலை உருவாக்கிய நுண்கலை ஆசிரியர் சுந்தரராசு கூறுகையில், 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் போது நல்ல வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டும். பணம், பொருள், மற்றவர்களின் ஆசை வார்த்தைகள் போன்றவைகளுக்கு மயங்காமல் நாடு மற்றும் ஊர் வளர்ச்சிக்கு தகுதியான நபரை தேர்வு செய்ய வாக்களித்தல் வேண்டும். வாக்களிப்பது நமது கடமை என 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்போம் என வலியுறுத்தி இந்த கிறிஸ்துமஸ் குடில் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ஆசிரியர் சுந்தரராசு மற்றும் அவரது குடும்பத்தினரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காமராஜர் குறித்து தொடர்ந்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசி வரும் யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய்ய கோரி புதுச்சேரி நாடார் சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் தமிழக முதல்வர் மறைந்த காமராஜர் குறித்து தொடர்ந்து யூடியூபர் முக்தார் அகமது தொடர்ந்து அவரது யூடியூபில் அவதூறாகவும் அவரை இழிவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருவதை கண்டித்து புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து நாடார் சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் நடைபெற்றது. இதில் நாடார் சங்கங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முக்தார் அகமதுவை கண்டித்து அவரை கைது செய்ய கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் மூலம் 2026ஆம் ஆண்டிற்கான மாத காலண்டர் வெளியீட்டு விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி 2026ஆம் ஆண்டிற்கான மாத காலண்டரை வெளியிட்டார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன்,
வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். உலக சுற்றுலா தரவரிசையில் 2ஆம் நகரமான புதுச்சேரியின் பழமை, புதுமைகளை போற்றும் வகையில் எழில்மிகு புதுச்சேரி நகரத்தின் பல்வேறு காலகட்டத்தின் அன்றைய தோற்றமும் இன்றைய தோற்றமும் அழகிய வண்ண படத்துடன் நேர்த்தியாக இந்த நாட்காட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து முத்தையால்பேட்டை தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதி பொதுமக்கள் சார்பாக முத்தையால்பேட்டை தொகுதியில் கழிவுநீர் குடியிருப்பு பகுதியில் சாலைகளில் தொடர்ந்து வெளியேறி பொதுமக்களின் உடல்நலம், சுகாதாரம், அன்றாட வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக கடந்த வருடம் ஜூன் மாதம், இந்த வருடம் ஜூலை மாதமும் இந்த பாதாள சாக்கடை பிரச்சினை சம்பந்தமாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை. எனவே இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை நேரில் சந்தித்து முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மனு அளித்தார். மேலும் பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால் மாநில கழக அமைப்பாளர் சிவா தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று கூறினார். மனுவை பெற்றுக்கொண்ட தலைமை பொறியாளர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், சண்முகம், பாபு, பாஸ்கர் என்ற ஆறுமுகம், பிரகாஷ், சங்கரலிங்கம், முருகன், விநாயகமூர்த்தி, ஜெயராஜ், ஆறுமுகம், தனம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஐஇஏ அறக்கட்டளை சார்பாக புதுவை ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இந்திய கல்வி செயல்பாட்டு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக எவ்லின் பிரிவை சேர்ந்த தொண்டு நிறுவனங்கள் கணவனை இழந்த கல்வி கற்க இயலாத ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக கல்வி உதவித்தொகை வழங்கி அவர்கள் படிப்பிற்கு உதவி செய்து வருகிறார்கள். 28 ஆண்டு காலம் இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த ஐஇஏ அறக்கட்டளையினுடைய ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகளான ஜாக்குலின், பிரான்ஸ்வாஸ், எசபெல் ஆகியோர் இங்கு வருகை புரிந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் இந்த அறக்கட்டளையை கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற மேரி எலிசபெத், அந்த அறக்கட்டளையின் சமூக ஆர்வலர் ஜெசிகா அவர்களும் இதில் பங்கேற்றனர். இந்த ஆண்டு விழாவில் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் டாக்டர் கிருஷ்ணராஜ் விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். இந்த அறக்கட்டளையின் நிர்வாகி ஆங்கிலேய ஆசிரியர் இசபெல் மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். கலை நிகழ்ச்சிகளை நடத்திய மாணவ மாணவிகள் சிறப்பு விருந்தினரும் பள்ளி தாளாரும் வாழ்த்தி பேசினர். பெற்றோர்கள் இதற்கு நன்றி தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அந்த தொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில தேசிய முற்போக்கு திராவிட கழக ஆலோசனைக் கூட்டம் விவிபி வேலு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டமானது கிளை கழகம், தொகுதி கழகம், தொகுதி அணி கழகம், மாநில கழகம், மாநில அணி கழகம், பொறுப்பாளர்கள் தேர்வு மற்றும் மக்கள் உரிமை மீட்பு 2.0 சம்பந்தமாக மாநில மாநாடு ஆலோசனைக் கூட்டம் அரியாங்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த், நிர்வாகிகள் லூர்துசாமி, குணசேகரன் ஆகியோர்களின் துருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில தேமுதிக கழக செயலாளர் விவிபி வேலு தலைமை தாங்கினார். இதில் தலைமை கழக சிறப்பு அழைப்பாளர்களாக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், உயர்மட்ட குழு உறுப்பினர் மீஞ்சூர் சேகர், வழக்கறிஞர் அணி செயலாளர் ஜனார்த்தனன், மருத்துவர் அணி துணை செயலாளர் ஜலபதி, மீனவர் அணி துணை செயலாளர்கள் கஜேந்திரன், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் கிளை கழக பொறுப்பாளர்கள், தொகுதி கழக பொறுப்பாளர்கள் மற்றும் தொகுதி கழக அணி பொறுப்பாளர்கள், மாநில கழக பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில கழக அணி பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வது பற்றியும், பொறுப்பாளர்கள், கிளை கழக, தொகுதி கழக பொறுப்பாளர்கள், தொகுதி அணி பொறுப்பாளர்கள், மாநில கழக பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில கழக அணி தேர்வு செய்வது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை கழகத்தின் சார்பாக புதுவை மாநிலத்திற்கு தலைமை கழகத்தின் சார்பாக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜாஃபர் அலி மற்றும் கோட்டீஸ்வரன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தொண்டமாநத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தொடர்ந்து மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது.
அதனை அடுத்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் தொண்டமாநத்தம் காங்கிரஸ் தலைவர்கள், தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் பாபு, வடக்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராமு, மகளிர் காங்கிரஸ் தலைவி, மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி முதற்கட்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் செந்தில்குமார், மாணவர் காங்கிரஸ் தலைவர், மகளிர் காங்கிரஸ் தலைவி, ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார தலைவர்கள், மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் தொண்டமாநத்தம், துத்திப்பட்டு உட்பட ஊசுடு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். போலி மருந்து வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். ஆளுநர், முதல்வர் முன்னிலையில் அரசு மீது குற்றச்சாட்டு. மாற்றுத்திறனாளிகள் விழாவில் பரபரப்பு. மாற்றுத்திறனாளிக்கு உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.